ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सु तेजोः वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. உத்தவருக்கும் பகவானுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய அழகான ஒரு சம்வாதம் உத்தவ கீதா என்பது பாகவதத்திலே ரொம்ப சிரேஷ்டமான ஒன்று. அதுவும் ஏகாதச ஸ்கந்தத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு இடம். எல்லா சந்தேகங்களும் இங்கே உத்தவரால் கேட்கப்படுகிறது. பகவான் அதற்கு அழகான உபதேசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையை நேற்றைக்கு பார்த்தோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சாதனங்களை சொல்லி இதுதான் அடைய வேண்டிய இலக்கு என்று காட்டுகிறார்களே, எது இலக்கு? எந்த சாதனத்தை நான் பின்பற்ற வேண்டும்? பகவான் சொல்லிட்டார், பக்தி ஒன்றே. பக்தியினால் மட்டுமே என்னை அடைய முடியும். யோகத்தினாலோ தானத்தினாலோ தவத்தினாலோ யஜ்ஞத்தினாலோ என்னை அடைவது என்பது முடியாத காரணம் என்ன? நல்ல பண்பாளனாக இருக்கலாம், தர்மியாக இருக்கலாம், நிறைய அறிவுடையவனாக இருக்கலாம், தவமேற்றக்கூடியவனாக இருக்கலாம். ஆனால் என்பால் பக்தி இல்லை என்றால் அவனால் என்னை அடைய முடியாது. அவனுக்கு மேன்மை என்பதும் கிடைக்காது. இப்போ பக்தியை பற்றி சொல்லும்போது, அந்த பக்தி என்பது சொரூபத்தோடு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. சொரூபத்தை தியானிப்பது தான் பக்தி. சொரூபத்துடனே ஒன்று கலந்து விடக்கூடிய தன்மை, அதான் பக்தி யோகம். நாங்கள் இந்த மாதிரி உலகத்திலே வாழ்கின்ற நேரத்திலே எங்களை எல்லோரும் நிந்திக்கிறார்களே, நாங்கள் என்ன செய்வது? அசத்துக்களால், உண்மையில்லாத மக்களால் நாங்கள் நிந்திக்கப்படுகின்றோமே, காயப்படுத்தப்படுகின்றோமே. எப்படி அதிலிருந்து நாங்கள் விடுபடுவது? அதற்கு என்ன உபாயம்? அதை எப்படி நாங்கள் பொறுத்து கொள்ள முடியும்? எந்த சாதனத்தினாலே அதை நாங்கள் பொறுத்து கொண்டு முன்னோக்கி போக முடியும்? ஏன்னா நீங்க எந்த ஒரு
இடத்துல இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அங்கே நிந்திக்கக்கூடியவர்கள், துவேஷிக்கக்கூடியவர்கள், பொறாமைப்படக்கூடியவர்கள், நம்மை எப்படியாவது காயப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நிறைய இருக்கத்தான் செய்வார்கள், இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா நம் உயர்தல் என்பது நடக்காது. உயரணும் அப்படின்னா, உயர்வு என்பது வர வேண்டும் என்றால் இதெல்லாம் இருந்தாக வேண்டும். ஒரு குழந்தைக்கு பாருங்கள், எப்பொழுது அதுக்கு உயர்வு வருகிறது? அம்மா அப்பாவிடம் இருக்கிற வரைக்கும் உயர்வே இல்லை. அங்கே போகம் மட்டும்தான் இருக்கு. அது கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்து, அது சொல்வதையெல்லாம் கேட்டு, அது செய்யக்கூடிய காரியத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு, அது வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொண்டு, இதெல்லாம் 4 வயது வரைக்கும் ஓடுகிறது. அதில் என்ன ஒரு மாற்றமும் இருக்காது, ஒரு உயர்வும் இருக்காது. எப்போ அந்த குழந்தை உயர்கிறது? அம்மா அப்பாவிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டால், கல்விச்சாலைக்கு சென்றால், அப்போதான் அந்த குழந்தைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும், நிறைய நாம் நம்மை தயார்படுத்த வேண்டும், தகுதியுடன் ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போதான் வருகிறது. அதே போலதான் நீங்க எங்கே நீங்கள் நமக்கு நாமே, அதனால நேற்று பார்த்தோம், ஆத்மனி ஆத்மானம் உத்தரேத், உன்னை நீயே உயர்த்தி கொள்ளப்பா. முக்கியமான செய்தி அதுதான், என்னை நானே உயர்த்தி கொள்ளுதல். எப்படி உயர்த்துவது? என்னை இவன் சொல்லிவிட்டானே, என்னை இந்த மாதிரி பேசிவிட்டானே, நிந்தித்து விட்டார்களே, அது பகவானே சொல்றார், அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். அதற்கு மருந்து என்பது கிடையாதுதான். எவ்வளவுதான் சமாதானம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையிலே நாம் இல்லை. நம்முடைய மனம் காயப்படத்தான் செய்கிறது. ஒரு ஆயுதத்தை வைத்து நாம் உடம்பை குத்தி கிழித்தோம் என்றால் அது பெரிதாக நமக்கு வலியை கொடுக்காது. ஒரு அம்பால் நம்முடைய உடம்பை குத்தி கிழித்தால் கூட அது நமக்கு பெரிய வலியை கொடுக்காது. ஆனால் ஒருவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால், கொடூரமான வார்த்தைகளை சொல்லிவிட்டால், அது நம்முடைய மனதை சென்று மிகவும் காயப்படுத்துகிறது, கொலைக்கு சமானமாக. அதனால்தான் பகவான் சொல்றார், பீமனுக்கு ரொம்ப கோபம் தர்மர் மேல. தர்மரை கொன்றுவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டு ஓடி வருகிறார் பீமன், கதையை எடுத்துக்கொண்டு. அண்ணாவை கொன்று விடுகிறேன் பார், இவன் தர்மம் தர்மம் என்று சொல்லி நம்மை காவு வாங்கி விடுகின்றான், இவனுக்கு பின்னாடி நாமல் போக வேண்டியிருக்கிறது, இவன் சொல்வதெல்லாம் கேட்டு நாம் வாழ வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகின்றோம், இவனை எதிர்த்து பேசுவதற்கு யாருமே இல்லை, அதனால இவனை கொன்று விடுகிறேன், அப்பொழுதுதான் நாம் நன்றாக இருக்க முடியும்னு ஓடும். பகவான் கூப்பிடுறார், என்னப்பா உனக்கு? இல்லை, எங்கள் அண்ணாவை கொல்லணும், அவ்வளவுதானே, அதுக்கு கதையை எடுத்துக்கொண்டு கொள்ளுகிறாய்? வார்த்தையால் குத்தி கிழி, டே தர்மான்னு கூப்பிடு. அண்ணா என்று கூப்பிட்டது போய் டே தர்மான்னு கூப்பிட்டு ஏக வச்சனத்திலே பேசு, அவன் தவறை சுட்டி காட்டும், நிச்சயமாக அது அவனுக்கு கொடுக்கக்கூடிய மரண தண்டனை அதுதான். போ, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. இந்த மாதிரியான சப்தங்கள், இழிவான சப்தங்கள், செயல்பாடுகள் நாம் வாழக்கூடிய நேரத்திலே நம்மை தாக்கத்தான் செய்யும். அப்போ என்ன செய்வது?
எப்படி அதை பொறுத்து கொண்டு முன்னே போவது, எந்த முறையிலே? அப்போ பகவான் சொல்றார், இப்படி ஒரு நிகழ்வானது ஒருவருக்கு நடந்திருக்கிறதப்பா, நான் அவரை பற்றி உனக்கு சொல்லுகிறேன், அதிலிருந்து உனக்கு ஏதாவது செய்தி கிடைக்கிறதா பார், அதை எடுத்துக்கொண்டு அதை போல வாழ் என்று சொல்லிவிட்டு ஒரு பிக்ஷுவை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். மறுபடியும் ஒரு பிக்ஷு கீதா என்பது வருகிறது. நான் நேரடியாக சொல்வதை விட அந்த பிக்ஷுவினுடைய வாழ்க்கை முறை உனக்கு நிறைய பாடத்தை கற்றுக்கொடும் என்று சொல்லிவிட்டு அந்த பிக்ஷுவை நமக்கு அறிமுகப்படுத்தி, பிக்ஷு என்றால் பிக்ஷை எடுத்து வாழக்கூடியவர், எல்லாவற்றையும் துறந்து வாழக்கூடியவர். அதை கேட்டு உன்னுடைய மனம் சமாதானம் அடையும், உன்னுடைய மனம் அறிவை பெறும். அவந்திஷு த்விஜஹா கஷ்சித் ஆசேதாட் தமஹா ஸ்ரியாஹ வார்த்தா விருத்திஹி கதர்யஸ்து காமே லுப்தோதி கோபனஹா. அவந்தி தேசம் என்று சொல்லக்கூடிய தேசத்திலே ஒரு அந்தனர் வாழ்கிறார். த்விஜஹா கஷ்சித் த்விஜஹா ஆசீத், ஒரு பிராமணர் இருந்தார். அவந்தி தேசம் என்று சொல்லக்கூடிய தேசத்திலே ஒரு பிராமணர். அவருடைய தினந்தோறும் உண்டான வாழ்க்கை முறை என்ன? வார்த்தா விருத்திஹி, வியாபாரம் செய்வது, விவசாயம் செய்வது, இதுதான் அவருடைய தினந்தோறும் உள்ள தொழிலாக இருந்தது. வார்த்தா விருத்திஹி, விவசாயம், வியாபாரம். அதனால என்ன, விவசாயம் இருக்கிறது, வியாபாரம் இருக்கிறது. அப்போ கேட்கவா வேணும் செல்வத்துக்கு? ஸ்ரீயாகா ஆட்யதாம், செல்வ செழிப்பிலே திளைக்கிறார். அதோட சேர்ந்து இவருக்கு ஸ்ரீயாகா ஆட்யதமஹா, அதோட இவருக்கு காமி லுப்தஹா அதிக கோபனஹா, நிறைய ஆசை, பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, இப்படி எல்லா ஆசைகளும் உடையவராய், ஒரு ஆசையும் எல்லா ஆசையும் இருக்கு அவருக்கு. அதனால என்ன எடுத்துறான்னா, செல்வம் ஒரு பக்கம், ஆசை ஒரு பக்கம், இவர் சார்ந்திருக்கக்கூடிய தொழில் ஒரு பக்கம். இதனால என்ன எடுத்துறான்னா, இந்த செயல்பாடுகள் எல்லாம் சேர்ந்து இவரை ஸ்தம்பிக்க வைத்து விட்டது. எந்த ஒரு செயல்பாட்டையும் செய்ய முடியாமல் செய்துவிட்டார். தனக்கு ஒரு நன்மையோ, தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணமோ, அல்லது தர்ம சிந்தனமோ, தானம் கொடுக்க வேண்டும், நிறைய சேவைகள் புரிய வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், தன்னையும் மற்றவர்களையும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணமோ, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய குழந்தைகளை உயர்த்தி கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணமோ, உயர்வான நோக்கமோ, அல்லது தனக்கு இவ்வளவு வாழ்க்கை முறை கொடுத்திருக்கக்கூடிய தேவதைகளை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமோ, அல்லது தன் வீட்டை நோக்கி வரக்கூடிய அதிதிகளுக்கு அன்பு காட்ட வேண்டும், பரிமாற வேண்டும், அவர்களுடன் உறவாட வேண்டும் சொல்லக்கூடிய எண்ணமோ, அல்லது தனக்கு சகாயம் செய்யக்கூடிய வேலைக்காரர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ எதுவுமே இல்லாமல் எல்லோருக்குமே கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனாய் கதர்யஸ்ய காமி லுப்தஹா அதிகோபனஹா, பொருளாசை கொண்டவனாய் எல்லாவிதமான மக்கள் இருந்தும்
யாருக்கும் எந்த நன்மையும் செய்யாதவனாய் எல்லோரையும் பீடித்து கொண்டு தன்னையும் பிடிக்க வைத்து கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். இப்ப இவனால என்னடா பிரயோஜனம்டான்னா, விவசாயம் வியாபாரம் இது ரெண்டு தான் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால இவனுக்கு ஏதாவது பிரயோஜனமா? ஒரு பிரயோஜனம் இல்லை. இவனை சார்ந்திருக்கக்கூடிய ஏதாவது பிரயோஜனமா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவர்களுக்கு அதிதிகளுக்கு அதனால இவன் யாரையுமே பூஜிப்பதில்லை. பஞ்ச யஜ்ஞம் செய்ய வேண்டும் இல்லை, யஜ்ஞம் தானம் தவம் ஏற்ற வேண்டும் இல்லை, உபாசனை செய்ய வேண்டும் இல்லை, ரிஷிருணம் என்று சொல்லக்கூடிய குருவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், சத்சங்கத்தில் ஈடுபட வேண்டும் இல்லை. சரி, தனக்காவது சுவாத்தியாயம் படிக்க வேண்டும், கற்க வேண்டும், தன்னையாவது பார்த்துக் கொள்கின்றானா? கிடையாது. இவ்வளவு செல்வங்களை சேர்த்து, இவ்வளவு வியாபாரங்களில் ஈடுபட்டு, இவ்வளவு விவசாயம் செய்து இதற்காக இதெல்லாம் செய்கிறாய். லுப்தஹா, எந்த பிரயோஜனமுமே இல்லாத ஒரு வாழ்க்கை முறை. என்னதான் இவனுக்கு வேண்டும்? அப்போ இவனுடைய வாழ்க்கையில் என்னதான் தேவைப்படுகிறது? எதற்காக வாழ்கிறான்? எது இவனை அழைத்துக் கொண்டு போகிறது? எதுவுமே தெரியாது. அனர்த்தமான ஒரு வாழ்க்கை முறை. சரி, இவன் கூட இருக்கக்கூடிய மக்களாவது சந்தோஷமா இருப்பார்களா? அவர்களுக்காக சந்தோஷத்தை கொடுப்பானா? தன்னிடத்திலேயே பிரியம் இல்லாத போது இவன் மற்றவர்களுக்கு எப்படி பிரியத்தை கொடுப்பான்? பிள்ளைகளுக்கோ, பந்துக்களுக்கோ, மனைவிக்கோ, மனைவி சார்ந்தவர்களுக்கோ, தன்னை சார்ந்தவர்களுக்கோ, வேலைக்காரர்களுக்கோ. அதனால இவன்கிட்ட இருக்கக்கூடியது கடின உழைப்பு, அதனால் ஈட்டிய செல்வம். இந்த ரெண்டும் இருக்கு, ஆனால் மற்றது எதுவுமே கிடையாது. அதனால இவன் யாரிடத்திலும் அன்பு காட்ட விரும்பாத போது இவனை விட்டு எல்லோரும் விலகி போகிறார்கள். இவனுக்கு எல்லோரும் துரோகம் இழைப்பதற்கும் காத்து கொண்டிருக்கிறார்கள். மனைவி, குழந்தைகள், வேலையாட்கள் எல்லாம் நடக்கிறது. இப்பேற்பட்டவன் இவ்வளவு செல்வத்தை சேர்த்து எந்த நன்மைக்கும் அதை கொடுக்காத காரணத்தினாலே அந்த செல்வமானது எல்லாராலும் அபகரிக்கப்படுகிறது. ஞாத்திகள் எடுத்துக்கொள்கிறார்கள், திருடர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், வியாதி எடுத்துக்கொண்டு போகிறது, ராஜாக்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள், பையன் அழிக்கின்றான், மனைவி அழிக்கிறாள். இப்படி எல்லா வகையிலும் செல்வங்களானது, இவன் சேர்த்த எல்லா செல்வங்களும் கண்முன்னாடியே நாசமாகக்கூடிய காட்சியை இவன் பார்க்கிறான். அப்போதான் இவனுக்கு சிந்தனை வருகிறது, சஏவம் திரவிணே நஷ்டே தர்மகாம விவர்ஜிதா உபேக்ஷிதஸ்ச ஸ்வஜனைஹி சிந்தாமாப துரத்யயாம். தன்னிடத்திலே செல்வம் இருந்தவரை அந்த செல்வத்திற்காக எல்லோரும் இருந்தார்கள். இப்ப செல்வம் போய்விட்டது என்று தெரிந்ததற்கு பிறகு வேலையாட்கள் இல்லை, உறவுகள் இல்லை, குழந்தைகள் இல்லை, மனைவி இல்லை, உற்றார் உறவினர்கள் யாரும் வருவதற்கு தயாராக இல்லை, சுற்றுப்புறங்களும் யாரும் வருவதற்கு தயாராக இல்லை.
அப்ப நினைக்கிறான், ஏவம் திரவிணி, இந்த செல்வங்கள் எல்லாம் கடினமாக என்னால் சேர்க்கப்பட்டது. ஆனா இப்பொழுது என் கண் முன்னாடியே நஷ்டே, இந்த பெரும் செல்வங்கள் எல்லாம் அழிந்து விட்டதே. நான் இந்த செல்வங்களை கொண்டு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய தர்ம காரியத்தையும் செய்யவில்லை, பரலோகத்துக்கு உண்டான நல்ல வாழ்க்கைக்கு உண்டான தர்மத்தையும் இங்கே நான் தேடவில்லை. என்ன வாழ்க்கை முறை வாழ்ந்திருக்கிறேன்? அப்போதான் முதல் முறையாக அவனுக்கு மனதில் எண்ணம் வருகிறது, இப்பொழுது யாருமே என் கூட இல்லையே. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அல்லவா, உன்னுடைய உடம்பை 4 பேர் தூக்கி கொண்டு போறதுக்காகவாது அது 4 பேரையாவது சம்பாதி வைத்துக் கொள்ளப்பா. நீ சேர்க்கின்ற பணம் உன் கூட வராது, இந்த 4 பேர் தான் வரும். அதற்காகவாவது ஏதாவது நல்லதை செய், அதற்காகவாது 4 பேர் இடத்திலே பழகு, அதற்காகவாது நன்மையை செய். இப்ப எல்லாம் போய்விட்டது. ஒரு தனி மரமாக நிற்கிறான். அப்போதான் நினைத்து பார்க்கிறானாம், தஸ்யைவம் திஹாயதோ தீர்க்க நஷ்டராயஸ்தபஸ்வினஹ கித்யதோ பாஷ்பகண்டஸ்ய நிர்வேத சுமஹானபிருத். இவனுக்கு நஷ்டராயா, வித்தம் நஷ்டராயா, செல்வங்கள் எல்லாம் போயாச்சு, உறவுகள் போய்விட்டது, மனைவி குழந்தைகள் எல்லாம் போய், வேலைக்காரர்கள் எல்லாம் போயாச்சு. இப்போ முதல் முறையாக உடைய மனதிலே தாபம் என்பது, தபஸ்வினா, மனமானது தாபத்தை அடைகிறது. அதனால மனம் ரொம்ப வருந்தி போய் முதல் முறையா அழுகிறான். அது வரைக்கும் அழுகை என்பதே வரல. இந்த மாதிரியான மக்களுக்கு அழுகை என்பதே வராது. மற்றவர்களை அழவிடுவார்களே தவிர தான் அழுதல் என்பது வராது. இவர்கள் இறைவனுக்காக கூட அழமாட்டார்கள். இறை நாமத்தை கேட்டோ, இறைவனுடைய குணத்தை கேட்டோ, தனக்கு கடினமான ஒரு சூழ்நிலை வரும்போது ஓ என்று அழுகின்ற காட்சி. இப்ப ஏற்பட்ட இந்த பிராமணன் ஆலோசனை செய்து பார்க்கிறானாம். ஏவம் தீர்க்கம் தியாயதா, நெடுது நேரம் உட்கார்ந்து கொண்டு சிந்தனை பண்ணி பார்க்கிறான். அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடு நிர்வேதா அபூத், வைராக்கியமானது அவனுக்கு வருகிறது. நிர்வேதா, நிர்வேதம் என்றால் வைராக்கியம். எல்லாவற்றையும் மிகவும் கடினமான எல்லா அனுபவங்களையும் ஆராய்ந்து பார்த்ததற்கு பிறகு அவனுக்கு வந்திருக்கக்கூடிய முதல் நன்மை நிர்வேதம், வைராக்கியம். இறைவன் நமக்கு இந்த வைராக்கியம் வருவதற்காகத்தான் கடினமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். நமக்கு இந்த வைராக்கியம் வரவில்லை நினைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய உயர்வு என்பது, நம்முடைய மனம் உயர்தல் என்பது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. உயர்வான விஷயத்தை கற்றுக்கொள்கின்றோம், உயர்ந்ததை நோக்கி வருகிறோம் அப்படின்னு சொன்னா அது இந்த வைராக்கியத்திலிருந்து தான் பிறக்கிறது. நல்ல எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ள ஆரம்பிக்கின்றோம், நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ள ஆரம்பிக்கின்றோம், அன்பு காட்ட ஆரம்பிக்கின்றோம், சேவை புரிய ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் இந்த கடினமான சூழ்நிலைகள் தான் நம்மை தயார்படுத்துகிறது, பண்படுத்துகிறது. எத்தனையோ உதாரணங்கள் கொடுக்கலாம். நமக்கு செல்வங்கள் வர வர அது நம்மை எப்படியெல்லாம் நம்மை கீழே தள்ளுகிறதுன்னு சொல்ல போறார், பார்க்க போறோம். ஒரு கடினமான சூழ்நிலை கற்றுக் கொடுக்கக்கூடிய அனுபவம்
ஒரு போகமான வாழ்க்கை முறை நமக்கு கற்றுக் கொடுப்பது இல்லை. வைராக்கியம் வரணும் அப்படின்னா எதிலெல்லாம் ராகம் வைத்திருக்கிறேனோ அந்த ராகத்திடத்திலிருந்து எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டு அது ஒரு அடியை கொடுத்து அந்த ராகத்திலிருந்து விராகத்துக்கு போவதற்காக இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அருமையான சாதனம். நீங்கள் எவ்வளவு கற்று உணர்ந்திருந்தாலும் எவ்வளவு அறிவை பெற்றாலும் நம்ம மாறவே மாட்டோம், மாட்டிக்கவும் மாட்டோம். ஆனா ஒரு அடி, ஒரு அனுபவம் ஏற்படட்டும், அது கொடுக்கக்கூடிய பாடம் இருக்குது பாருங்கள். உண்மையான குரு அதுதான். நம்மை உடனடியாக தயார்படுத்துவதற்கு நிர்வேதம் கந்தாசி வைராகியத்தை இவன் பெறுகிறான். அந்த வைராகியம் பெற்ற பிராமணர் இப்ப அவர் பேசுறாராம். என்ன பேசுறார் வாருங்கள். சாஹேதமஹோ கஷ்டம் விருத்தாத்மா மே அனுதாபிதா ந தர்மாய ந காமாய யஸ்ய அர்த்த யாஸ்ய ஈத்ருஷா. அஹோ கஷ்டம், என்ன கஷ்டம், என்ன வாழ்க்கை இது. இப்பதான் முதல் முறையா அஹோ கஷ்டம்ங்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்தார். இப்போ அவருக்கு தான் அறிவு வந்து விட்டது. அஹோ கஷ்டம், என்ன வாழ்க்கை முறை இது. முதல் முறையா சொல்றார், மே ஆத்மா, என்னுடைய சரீரமானது விருதா அனுதாபிதா, வீணாக கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறது. விவசாயத்தினாலும் வியாபாரத்தினாலும் அதன் மூலமாக வரக்கூடிய செல்வங்களை சேர்ப்புதல் என்பதிலே என்னுடைய சரீரம் வீணாக வறுத்து எடுக்கப்பட்டிருக்கிறது. விருதா, விருதா என்றால் வீணாக, தேகமானது வீணாக வறுத்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை போட்டு வறுத்து எடுத்திருக்கின்றேன். நன்மைக்காக இந்த சரீரத்தை பயன்படுத்த வேண்டியது போய் வீணாக நான் போகத்திற்கும். இப்ப அதனுடைய வெளிப்பாடு கடைசியிலே ரோகங்கள் ஏற்பட்டிருக்கின்றது, வயோதிகம் வந்துவிட்டது, வியாதி வந்துவிட்டது, மூப்பை அடைந்து விட்டேன், எல்லா உறவுகளையும் இழந்து விட்டேன். எதற்காக இதெல்லாம்? அல்பமாக யஸ்ய ஈத்ருஷா அர்த்தாயாசஹா. எது ஒன்று நன்மையவே கொடுக்காதோ, எதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையோ, அந்த பணத்திற்காக என்னுடைய வாழ்க்கையை இப்படி வீணாக நான் செலவு செய்து விட்டேனே. இந்த முயற்சியை நான் தர்மத்திற்கு எடுத்திருந்தால், மோட்சத்திற்காக எடுத்திருந்தால் எவ்வளவு நன்மை ஏற்பட்டிருக்கும். இப்ப இந்த செல்வங்களானது என்னுடைய வாழ்க்கையிலே தர்மஸ்யச்சே காமாயச்சே, நான் தர்மத்திற்கும் அதை பயன்படுத்தவில்லை, என்னுடைய சுகத்திற்கும் அந்த செல்வத்தை நான் பயன்படுத்தவில்லையே. என்ன வாழ்க்கை பாருங்கள். நம்ம ரெண்டுக்கும் பயன்படுத்துறது இல்லை. நம்முடைய நன்மைக்காவது பயன்படுத்திக் கொள்ள தயாரா இருக்கிறோமா? அதுக்கும் தயாரா இல்லை. சரிப்பா, தர்மத்திற்காகவாது கொடு. நமக்கே பயன்படுத்த தயாரா இல்ல, அப்போ தர்மத்துக்கு எப்படி கொடுப்போம்? மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாத பொழுது தனக்காவது சுகத்தை அனுபவித்துக் கொள்ளேன். யாருக்கு நீ கொடுக்க வேண்டாம்ப்பா, உனக்கு சுகத்தை அனுபவியேன். இப்பேற்பட்டவர்கள் தனக்கே செய்து கொள்ளாத போது மற்றவர்களுக்கு செய்வார்களா என்ன? அப்போ எப்பொழுது இந்த செல்வமானது நன்மையை கொடுக்கிறது, எப்பொழுது நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கணும் என்கின்ற எண்ணம் வருகிறதோ, தர்ம காரியத்திற்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வருகிறதோ,
அப்பொழுதுதான் நம்முடைய சுகத்திற்கு அது பிரயோஜனமாக இருக்கின்றதே தவிர மற்றவர்களுக்கு கொடுக்காதவரை அந்த அந்த செல்வங்கள் நமக்கும் எந்த சுகத்தையும் கொடுப்பது இல்லை. பின்ன இந்த வாழ்க்கை முறை எங்கே கொண்டு தள்ளுகிறதா? நம்மை 2 இடத்துக்கு கொண்டு தள்ளுகிறது. ஒன்று ஷரீர கஷ்டம். இது முதல் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல். ஷரீரத்திற்கு நிறைய கஷ்டங்கள். இரண்டாவது மிருதஸ்யே, மரணம் அடைந்ததற்கு பிறகு அவன் நரகாயே. ஏன்னா எது ஒன்றுமே செய்யாததுனால அவன் துன்பம் நிறைந்த இடத்திலே போய் வாசம் செய்வான். அது எந்த உலகமான இருக்கலாம். நரகம் என்பது எங்கேயோ தனியா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இந்த உலகத்திலேயே நரகமான வாழ்க்கையை வாழக்கூடிய எத்தனை ஜீவன்களை பார்க்கிறோம். ஏண்டா விடுகிறது என்று கேட்கக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய எத்தனை ஜீவன்கள். நரகம். இப்பேற்பட்டவர்கள் நரக வாழ்க்கையை வாழ்வார்கள். இதனால செல்வம்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்ததுனால, பணம்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்ததுனால தானும் அனுபவிக்காமை மற்றவர்களுக்கும் கொடுக்காமை. அவர் ரொம்ப அழகான உதாரணம் கொடுக்கிறார். ரொம்ப அழகான சரீரம், சௌந்தரியமான சரீரம், வெள்ளை வெள்ளையில் இருக்கக்கூடிய சரீரத்திலே வெண்குஷ்டம் வந்தால் எப்படி இருக்கும்? அதே போல மனிதனுக்கு இந்த பேராசை என்பது எதுவரை மனிதனுக்கு இருக்கின்றதோ அது என்ன செய்கிறது? எல்லா நல்ல பண்புகளையும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விடுகின்றதாம். எல்லா நல்ல பண்புகளையும் அழித்து விடுகிறது. நல்ல புகழுக்கு சொந்தக்காராக இருக்கலாம், நல்ல செயலுக்கு சொந்தக்காராக இருக்கலாம். எல்லா நல்ல பண்புகளையும் அது எடுத்து விடுகின்றது. இப்பேற்பட்ட வாழ்க்கை முறையை நான் வாழ்ந்தது என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கிறாரா? நிர்வேதம் ஏற்பட்டு, வைராகியம் ஏற்பட்டு, விவேகத்தினாலே எதை எதையெல்லாம் நான் இழந்திருக்கிறேன். அர்த்தஸ்ய சாதனே சித்தே உத்கர்ஷே ரக்ஷணே வ்யயே நாசோபபோக ஆயாசஹ த்ராச சிந்தா பிரமோ நிர்ணாம். மறுபடியும் இந்த அந்தனர் சொல்றார், எல்லாவற்றையும் இப்போ துறந்து வைராகியம் பெற்று விட்டார் அல்லவா. மனிதர்களுக்கு அர்த்தஸ்ய சாதனே சித்தே உத்கர்ஷா, பணத்தை சம்பாதிப்பதிலே அவ்வளவு ஒரு வெறி. சரி, அந்த சம்பாதித்த பணத்தை சித்தே உத்கர்ஷே, அதை இன்னும் பெருக்குவதிலே இன்னும் தீவிரமான நாட்டம். சம்பாதிப்பது, அதை பெருக்குவது. அப்ப இது செய்ய, இந்த ரெண்டும் செய்யணும்னா எவ்வளவு மெனக்கிட வேண்டும். அதை காப்பாற்றுவது, ரக்ஷணே, பெருக்குவது, காப்பாற்றுவது, சம்பாதிப்பது, இந்த மூன்றும் செய்யணும்னா ஆயாசஹா, எவ்வளவு முயற்சி இருக்க வேண்டும். அப்போ இவனுக்கு சரீரத்துல கடினமான சிரமம் என்பது ஏற்படுகிறது. கடின உழைப்பு, பாரம் சுமந்து கொண்டு போகக்கூடிய மாடுகளை பாடுங்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய உடல் முழுவதையும் 4 காலில் கொண்டு வந்து கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடினமான மரம், அதுல தன்னுடைய கழுத்தை கொடுத்து எவ்வளவு வலிமையாக முன்னோக்கி இழுத்து கொண்டு போக வேண்டியிருக்கிறது.
ஷரீர சிரமம் என்பது ரொம்ப 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 கடினமான ஒன்று. எதற்கு? இந்த அல்பமான செல்வத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய உழைப்பு இருக்கு பாருங்கள், ஆயாசம். அதனால தான் நமக்கு எப்போ பார்த்தாலும் ஆயாசம் வந்து விடுகிறது. சோர்வு, மனத்தளர்ச்சி, உடல் தளர்ச்சி, எதிலும் விருப்பம் இல்லா தன்மை, எந்த ஒரு நற்காரியத்தை செய்யணுங்கிற எண்ணம் இல்லா தன்மை. இப்போ உடல் எந்த அளவுக்கு கடினமாக உழைத்து சோர்வடைகிறதோ, பின்னாடியே இந்த செல்வத்துக்கு பின்னாடியே இந்த மூணும், ஈட்டுதல், பெருக்குதல், காப்பாற்றுதல். பங்கிட்டு கொடுத்தல் அதெல்லாம் கிடையாது. தான் அனுபவித்தல் அதுவும் கிடையாது. தர்ம காரியத்தை கொடுத்தல் கிடையவே கிடையாது. அப்ப என்ன பண்ணுவது? என்னதான் இருக்குமா இவனுக்கு? திராசகா சிந்தா, பயமும் கவலையும் இவனை விட்டு ஒரு நாளும் போகாது. எதுல செலவழித்தால் நாசம் அடைந்து விடுமேங்கிற கவலை, அனுபவித்தால் அழிந்து விடுமே என்கின்ற கவலை, பயம், மற்றவர்களுக்கு கொடுத்தால் எல்லோரும் வந்து கேட்டுவிட்டால் என்ன பண்ணுவது? நம்மால் பொருளை காப்பாற்ற முடியாமல் போய்விடுமே. என்னெல்லாம் பாருங்கள், நம்ம செல்வம் சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு நினைக்கிறோம். ஆனா மாறா பயத்தை, துக்கத்தை, ஆயாசத்தை, சோர்வை, கவலையை, இதுதான் என்னுடைய அனுபவமாக இருந்திருக்கின்றது. இதை சொல்லிட்டு அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து பார்க்கிறார். செல்வம் இல்லாத போது எந்த மாதிரியான அனுபவத்தை அனுபவித்தேன், செல்வம் வந்ததற்கு பிறகு எந்த மாதிரியான அனுபவம் என்னிடம் இருந்தது, இதெல்லாம் அவர் சிந்தித்து பார்க்கிறார். இதுதான் விவேகம்னு பெயர். செல்வம் இல்லாத போது என்னுடைய மனம், வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, செல்வம் வந்ததற்கு பிறகு என்னுடைய மனதிலேயே எப்படிப்பட்ட எண்ண அலைகள் இருக்கிறது, அது தெரியணும் அல்லவா? ஒரு அழகான என்ன சொல்லக்கூடியது, பகுத்தறியக்கூடிய தன்மையை கொடுத்து, இதெல்லாம் உன் இடத்துல இருக்கா பார்த்துக்கோன்னு சொல்றார். ஸ்தேயம் ஹிம்சா நிருதம் தம்பஹ காம குரோத ஸ்மயோ மதஹ பேதோ வைரம விஸ்வாசஹ சம்ஸ்பர்தா வியசனானி ச ஏதே பஞ்சதசானர்த்தா ஹ்யர்த்தமூலா மதா நிர்ணாம் தஸ்மாத் அனர்த்தம் அர்த்தாக்கியம் ஸ்ரேயோர்த்தே தூரதஸ்த்யஜேத். செல்வம், இந்த செல்வத்தினாலே வரக்கூடிய காமம், அர்த்த காம, இந்த ரெண்டையும் நம் வாழ்க்கையின் இலக்காக நாம் கொண்டால், முடிந்தால் இந்த ரெண்டு பாடலையும் இங்கே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முடியவில்லை என்றால் நோட்டிலேயாவது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா செல்வமும் இந்த செல்வத்தினாலே வரக்கூடிய இன்பத்தை நுகர்தல்னு சொல்றோம் அல்லவா, அர்த்த காமம், இதை நாடி போனால் என்னெல்லாம் நம்மிடத்திலே அனுபவங்கள் வருகிறது. இங்க சொல்றார், பஞ்ச தச அனர்த்தாக ஏதே அர்த்தமூலாக. செல்வத்தை நான் இலக்காக கொண்டால், செல்வத்தை நான் இலக்காக கொண்டேன் என்றார். அர்த்தமூலாக, அர்த்தம்தான் வாழ்க்கையில எல்லாமே என்று சொல்லி நாம் அதற்கு பின்னாடி போனோமையானால் அது அனர்த்தத்தை கொடுக்கிறதாம். என்ன அனர்த்தம்? எத்தனை விதமான அனர்த்தம்? பஞ்ச
தசே அனர்த்தா. 15 விதமான தோஷத்திற்கு அவை காரணமாக இருக்கிறது. அதுல முதல்ல சொல்றார், செல்வம் இல்லாத போது ஏற்படக்கூடிய மனதில் ஏற்படக்கூடிய சிந்தனம், சரீரத்திலே நான் செய்யக்கூடிய செயல்பாடு. அப்போ நான் இப்ப பொருள் இல்லை, எனக்கு பொருள் வேணும், பொருளை வேண்டும் என்று நான் இச்சித்து போகும்போது எனக்கு பொருளை ஈட்டுவதற்கு உண்டான எந்த தகுதியும் இல்லை. ஆனால் எனக்கு பொருள் வேணும். அப்ப என்ன பண்ணுவது? ஸ்தேயம், திருடுதல் என்கின்ற எண்ணம் வருகிறது. எல்லா துறைகளிலும் பாருங்கள், ராஜாவிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு கூஜா தூக்குற வரைக்கும் இந்த திருடுதல் என்பது, நேர்மையா சம்பாதியம்பா, எதற்கு ஊழல் செய்கிறாய், எதற்கு லஞ்சம் வாங்குகிறாய், எதற்கு அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிக்க வேண்டும் நினைக்கின்றாய், எனக்கு செல்வம் போகணும், செல்வம் போகணும், பொருளை ஈட்டிவிட வேண்டும், எப்படியாவது பொருள்களை அடைந்து விட வேண்டும். இந்த எண்ணம் ஓடுகிறது. அப்போ திருடுதல், ஸ்தேயம். இரண்டாவது, மற்றவர்களை ஹிம்சித்தாவது செல்வத்தை ஈட்டிவிட வேண்டும். ஹிம்சா, அந்யைஹி ஹிம்சா. நீ எக்கேடுங்கட்டு போ, நீ உன்னுடைய வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்ன, எனக்கு சேர வேண்டியதை கொடுத்து விடு. ஹிம்சை. எத்தனை எத்தனை வாழ்க்கையை கண்கூடாக நாம் பார்க்கிறோம், எத்தனை பேருடைய வாழ்க்கையில கண்கூடாக பார்க்கிறோம். அதுவும் இன்றைக்கெல்லாம் அப்பா அம்மாவுடைய சொத்தை, கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தை பசங்க எவ்வளவு லாபகமாக திருடுகிறார்கள், அதற்கு என்னென்னலாம் முயற்சி எடுக்கிறார்கள், எவ்வளவு அப்பா அம்மா எவ்வளவு ஹிம்சைப்படுத்துகிறார்கள். நினைத்து பாருங்கள். அப்பா அம்மாவுக்கே இந்த கதி என்றால் மற்றவர்களை சும்மா விடுவார்களா என்ன? ஸ்தேயம், ஹிம்சா, அநிருத்தம். அதற்காக அவர்கள் எந்த பொய்யை வேணா சொல்வார்கள், எவ்வளவு பொய்யை வேணா பேசுவார்கள். மூன்றாவது அநிருத்தம். நான்காவது தம்பஹா, வேஷம் போடுவது. அதற்காக எவ்வளவு வேஷங்கள் வேணா போடுவார்கள். மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக எவ்வளவு வேஷங்கள் போட முடியுமோ அவ்வளவு வேஷங்களையும் போடுவார்கள். ஸ்தேயம், ஹிம்சா, அநிருத்தம், தம்பஹா. அஞ்சாவது காமஹா, மற்றவர்களுடைய சொத்தை அபகரிப்பதிலே ஆசை. தன்னிடத்துல இல்லா செல்வம் மற்றவர்களிடத்துல இருக்கு. அது அப்பா அம்மாவிடத்துல இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி இடத்துல இருந்தாலும் சரி, அக்கா தங்க இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது நண்பர்களிடத்துல இருந்தாலும் சரி, அல்லது பொதுப்படையாக இருக்கக்கூடிய செல்வமாக இருந்தாலும் சரி, யாரிடத்துல இருந்தாலும் சரி, எப்படியாவது செல்வத்தை அபகரித்து விட வேண்டும். இது அஞ்சாவது. ஆறாவது குரோதஹா, கோபப்படுவது. இந்த ஆறும் செல்வத்தை ஈட்டுவதற்கு முன்பாக நம்மிடம் இருக்கக்கூடிய அனர்த்தங்கள். செல்வம் வருவதற்கு முன்பாக நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த 6 விதமான தடைகள் என்னெல்லாம்? ஸ்தேயம், ஹிம்சா, அநிருத்தம், தம்பஹா, காமஹா, குரோதஹா. இந்த
ஆறும் செல்வம் வருவதற்கு முன்பாக நம்மிடம் இருக்கக்கூடிய எண்ணங்கள். அப்போ செல்வம் எனக்கு நன்மை தானே கொடுக்கும். அப்போ இங்க பாருங்கள், செல்வம் இல்லாத போதும் மனதிலே அனர்த்தம். நல்ல பொருள் பொதிந்த எண்ணங்கள் சிந்தனைகள் என்னுடைய மனதிலே இல்லை. செல்வம் வந்ததற்கு பிறகு நாமே கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்து நிறைய செல்வத்தை சம்பாதிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நான் என் அப்பா அம்மா சொத்துக்கெல்லாம் ஆசைப்படுறதே இல்லை சுவாமிஜி. அவங்க சொத்தை என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். நான் அவங்க சொத்துல எவ்வகையிலும் ஆசைப்படுறதே கிடையாது. நான் கடினமாக உழைத்து சம்பாதித்த செல்வம். ஓகே, இப்போ அது வந்தாச்சுன்னா அதுல நான் உரிமை கொண்டாடுவதற்கு அதிகாரம் உடையவனா என்ற அது வந்ததற்கு பிறகுதான் 9 விதமான அனர்த்தங்கள் நம்ம மனதிலே வருகிறது. முன்னாடி இல்லாததுனால 6 அனர்த்தம். இப்போ செல்வம் வந்ததற்கு பிறகு 9 அனர்த்தங்களை சொல்றார். இதெல்லாம் இவர் எவ்வளவு அனுபவித்திருந்தால் இதிலிருந்து வைராக்கியம் வந்திருக்கும் பாருங்கள். என்ன அந்த அனர்த்தங்கள்? முதல் அனர்த்தம் ஸ்மயஹா. ஸ்மயம் என்றால் தன்னைத்தானே ரொம்ப 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 பெரியவனாக நினைத்துக் கொள்கின்ற தன்மை, கர்வம். தான் ரொம்ப பெரியவன், தன்னால் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கப்பட்டு. முதல் தடை ஸ்மயஹா, இரண்டாவது தடை மதஹா, மூன்றாவது தடை பேதஹா. அப்போ 6 3 9 ஆச்சா? 10வது சொல்றார் வைரி பாவம், வைரபாவம், எல்லோரையுமே விரோதிகளாக பார்ப்பது. என்ன ஆச்சரியம் பாருங்கள். அல்பமான ஒரு செல்வத்திற்காக எல்லோரையும் வைரியாக பார்ப்பது. இதெல்லாம் நம்ம இடத்திலே வரக்கூடிய, நம்மையும் அறியாமல் நமக்கு ஏற்படக்கூடிய பெரிய தடை. யார் யாருக்கு விரோதி? அதனால்தான் இங்க சொல்ல போறார், பெரிய விரோத பாவமே இவரே சொல்ல போறார். இந்த உலகத்துல பெரிய விரோத பாவமே நம்முடைய மனம்தான் சொல்ல போறார். அதை நாம சாயங்காலம் பார்க்க போறோம் ரொம்ப விரிவா. வேற யாரும் நமக்கு தடை கிடையாது, நம்முடைய மனமே தடை. முதல்ல செல்வம் இல்லாத போது 6 அனர்த்தங்கள். செல்வம் வந்ததற்கு பிறகு ஸ்மயஹா, மதஹா, பேதஹா, வைரி பாவம். பிறக்கும் தூரம் நமக்கு யாரும் வைரிகள் இல்லை, இறந்த பிறகு நமக்கு வைரிகள் யாரும் இல்லை, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போதும் வைரிகள் யாரும் இல்லை. ஆனால் நடுவிலே பாருங்கள், இவன் விரோதிங்கிறோம், இவன் நண்பன்கிறோம். யார் எங்கிருந்து வந்தார்கள் அவர்கள்? இவர்கள் விரோதி, இவர்கள் நண்பர்கள் என்று. அடுத்தது, யாரை பார்த்தாலும் அவிஸ்வாசா. யாரை பார்த்தாலும் சரி அவிஸ்வாசம். விஸ்வாசம் என்றாலே நம்பிக்கை, அவிஸ்வாசம் என்றால் அவநம்பிக்கை. எல்லோரிடத்திலும் அவநம்பிக்கை. எல்லோரிடத்திலும். கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, கூட வாழக்கூடியவளாக இருந்தாலும் சரி, கூட பழகக்கூடியவளாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடியவளாக இருந்தாலும் சரி, யாரிடத்திலும் நம்பிக்கை இல்லா தன்மை, அவநம்பிக்கை.
இதெல்லாம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குறைபாடை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் எங்கிருந்தோ வருவதல்ல, நம்முடைய மனமே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரிய தண்டனை. இதெல்லாம் தண்டனை. ஸ்மயஹா மதஹா பேதஹா வைரீபாவம் அவிஸ்வாசஹா. அடுத்தது சம்ஸ்பர்தா. சம்ஸ்பர்தா ஏற்கனவே தன்னிடத்தில் நிறைய செல்வம் ஈட்டி வைக்கப்பட்டிருக்கு, இருந்தும் அது போதவில்லை என்கின்ற எண்ணம் உடையவனாய் சம்ஸ்பர்தா, பொறாமை. பொறாமை மற்றவர்களை பார்த்து பொறுத்தல் கொள்ளாமல் அவன்கிட்ட இன்னும் அதிகமான செல்வம் இருக்கிறது, எங்கிட்ட இவ்வளவுதானே இருக்கிறது. சம்ஸ்பர்தா. எவ்வளவு பெரிய தடை பாருங்கள். ஆனந்தமாக வாழ வேண்டியது போய், அமைதியாக வாழ வேண்டியது போய், நம்முடைய மனம் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்கின்றது. நம்ம யாரோ காயப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறோம், நம்முடைய மனம் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறது. எதனால? அர்த்தமும் காமமும் தான் கடவுள் என்று ஆகிவிட்டால் கடைசியில வியசனானி. 15வது துன்பம் வியசனானி. என்னென்னலாம் அனர்த்தமான காரியங்கள் உண்டோ அத்தனை காரியங்களிலும் ஈடுபடுவது. தவறான பெண்ணுடன் உறவு கொள்வது, சூதாட்டத்திலே போவது, மது அருந்துவது, என்னென்னலாம் காரியங்கள் உண்டோ அவைகள் அத்தனையிலும் ஈடுபடுவது. இந்த 15ம் அர்த்தத்தை கடவுளாக கொண்டால் அது அனர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறது. இதை உணர்ந்த நான் இதிலிருந்து வெளியே வருவதற்கு உண்டான முயற்சியை எடுத்திருக்கிறேன்னு அவர் சொல்றார். சாயங்காலம் இன்னும் விரிவாக பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.